ஹாய் விவோஸ். அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவித்திரி எப்படியாவது தாமரையை சேதுவுக்கு கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க இந்த சாவித்திரி. அதே மாதிரியே சேதுவையும் தமிழையும் பிரித்து வச்சுட்டாங்க. இங்கிட்டு தாமரை கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, அடியே தாமரை, நீ சேது பைய தனியாக இருக்கிற வட்டம் பூரா நீ அவன் கூடயே போய் இரு, அவன்கிட்ட பேசு, நான் இந்த தமிழை பார்த்துக்கிறேன், நீ அவனோட நெருக்கமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு சொல்லி கொடுக்குறாங்க சாவித்திரி. அதே மாதிரியே தாமரையும் கிடைக்கிற வட்டம் பூரா சேது பக்கத்திலேயே போய் நிற்கிறாங்க. ஆனால் சேது விலகி விலகி போகிறாரு. ஆனால் இந்த சாவித்திரி நைட்டு ஒரு பெரிய பிளானை போட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது ரூமில் இருக்கும் போதுட்டு இந்த சாவித்திரி பாலில் மயக்க மருந்தை கலந்து சேதுவுக்கு கொடுக்குறாங்க. சேதுவு வாங்கி குடிச்சிடுறாரு. என்னத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, உனக்கும் தமிழுக்கும் தான் கொண்டு வந்தேன், தமிழ் குடிச்சிட்டு படுத்துட்டா, நீயும் குடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவும் நம்பி வாங்கி குடிச்சிடுறாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தாமரைக்கு ஒரே சந்தோஷம், மாமா பாலை குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த மோகனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த தாமரை சேது ரூம்கிட்டே திரிஞ்சுக்கிட்டு இருக்கா, காலையிலேருந்து இவன் நடவடிக்கையே சரியில்லையே, ஏன் தமிழ் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்க மோகனா தாமரை கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இங்கே என்ன வேலை, ஏன் நீ சேது ரூம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க, நீ உங்கள் அம்மாவோட தானே போயிருப்ப, தமிழ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட மோகனா கேட்குறாங்க. இல்லத்த, தமிழ் அங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வேகமாக மோகனா சாவித்திரி கிட்ட கேட்குறாங்க, ஏன் தமிழை நீங்கள் சேது கூட தங்க வைக்காம இங்கே தங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, ஏன் சேதுவும் தமிழும் தேனிலவுக்கா வந்திருக்காங்க தனியாக ரூமில் 2 பேரையும் தங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் அவங்க சண்டை போட்டு இருந்தாலும் தமிழ் தான் சேதுவோட பொண்டாட்டி, அவன் ரூம்ல தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வேகமா தமிழோட பேகெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டு தமிழை சேது ரூம்லேயே தங்க சொல்லிடுறாங்க. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் வயிறா எரியுது. இதுக போட்ட பிளானு தமிழுக்கு கை கொடுக்குது. அதே மாதிரி தமிழ் ரூம்குள்ளே போகுமே, அங்கே சேது மயக்க மருந்து குடிச்சதுனால அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சேது தமிழ்கிட்ட அன்பா பேசவும் அநியோன்யமாகவும் நடந்துக்கிறாரு. 2 பேருமே பழையபடி தன்னோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு ஐயோ என்னடி இது, உனக்காக நான் மயக்க மருந்து கலந்து கொடுத்தா அவ உள்ளே போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு தாமரை, போமா, உனக்கு இதே வேலையா போச்சு, இப்படி ஏதோ ஒன்று பண்ணி அவளுக்கு சாதகமாகவே முடியுது, இந்த மோகனாத்தை தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் புலம்பிக்கிட்டு இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.